ஷேய் நந்தி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த விநாயகரை கொண்டு போய் கடலில் இறக்குவில்லடா. கடல் கிணத்துல குளத்தில் இறக்கிவில்ல. எலுமிச்சம்பழம் கனியை எரிதார். எரிஞ்ச உடனே அந்தந்த கடல் பகுதியில் பூராமே அழியும். கடல் பகுதி பூரா அழியும். அரசியல்வாதி, நடிகர், நடிகை, டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் அழியும். எங்கெங்கே கரைக்கானோ கடவுள் எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிக்கிட்டே இருப்பார். திருச்செந்தூர்லாம் கரைக்கிற நேரத்தில் எரிவார். எரிஞ்ச உடனே அங்கே அந்தந்த நாடு, அந்தந்த கிராமம், சிட்டி, குளங்கள் எல்லாம் ஏரி குளத்தில் போய் எல்லாம் கரைப்பான்ல, எல்லாமே அழிஞ்சு போகும். புரியுதா? இதோட கணக்கு முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம். இந்த இரண்டு இடத்துல பூரா கரைப்பான், மாற்றி மாற்றி கரைப்பான். இந்த இரண்டு முருகன் விநாயகர், முருகன் விநாயகர், இதில் பூரா மாற்றி மாற்றி கரைக்கையில் உள்ள எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிருவார். எரிஞ்ச உடனே சிட்டி, கிராமம் எல்லாமே அழியும். ஏண்டா பாய்ப்பையில் பூரா இடத்த பூரா எழுதி, பினாமி எழுதி, அதுக்கு அவனுக்கு எழுதி, இதுக்கெல்லாம் எங்கெங்கே உள்ள பூரா அதிகாரி பூரா படிக்க உட்கார வச்சு படித்து காகித பேப்பர்களை கொடுத்து எழுதி கொடுன்னு அரசியல்வாதி உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து ஆடினால. இதோடு சேர்த்து கரைக்கிறதோடு சேர்த்து டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி தண்ணியில் போவான், நிலநடுக்கத்தில் போவான். எதில் போகிறான்னா அவன் குடும்ப வாரிசு அப்படியே செத்து மடிஞ்சு போகும். முக்கால் சத்தியம்டா. நந்தி போட்டாச்சுடா கணக்கு.